ஒரு வருஷமாக நிறைவடைந்திருக்கிறது. அன்று சிங்காரவேலர் எப்படி அந்த அகில இந்திய கமிட்டியில் கலந்துக்கிட்டாரோ அந்த மாதிரி இன்னைக்கு 100 பேர் சிங்காரவேலர் அவர் ஒரு கிளையில் இன்னைக்கு கொடியேற்றி இருக்கிறோம். அதுதான் என்னை பொறுத்தது ஒரு சிறப்பு. அன்னைக்கு ஒரு சிங்காரவேலர் அங்கே போனார். இன்னைக்கு எத்தனையோ கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு தோன்றி மறைந்திருந்தாலும் கம்யூனிஸ்டை அழிப்பதற்காக பிரிட்டிஷ் காலத்தில் அடக்குமுறை வந்து, அதுக்கப்புறம் காங்கிரஸ் காலத்தில் அடக்குமுறை வந்து, அதில் மணலி கந்தசாமி மக்களவைக்கு போட்டியிட்டு தலைமறைவாக இருந்தே ஜெயித்தார். இன்றைக்கி எத்தனையோ பேர் சொல்கிறாங்க அரசியல். அன்னைக்கு வந்து அவரை சுட உத்தரவு வாங்கி அந்த சூழ்நிலையிலையும் மக்களுக்காக போராட்டம் நடத்தி சபையில் நின்று, அதாவது தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆனவர். அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்முடைய இயக்கத்தை வளர்த்தவர்கள். இன்று அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு வந்து குளமங்கலம் தான் கெட்டு. அப்போ வந்து தஞ்சை மாவட்டம் குளமங்கலம் தான் இந்த பகுதிக்கே கெட்டு. அங்கே இருந்து அமரசுமேந்திரபுரம், அந்த பக்கம் பாலகிருஷ்ணாபுரம், இந்த இதுதான் அதோட சின்ன கிளைகள். ஒரு கிளையில் 5 பேர் 6 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஊரை பொறுத்தது தீரா பெரியசாமி தான். நாங்கள் மறுபடியும் இங்கே அருந்தாங்கி கிளைக்கு ஒன்றியத்துக்கு மாற்றப்பட்ட பிறகு அவர் விவசாய சங்க செயலாளர், அதாவது ஒன்றிய செயலாளராக இருந்து அப்புறம் மறுபடியும் என் காலத்தில் வந்து அவர் விவசாய சங்க செயலாளர், நான் துணை செக்ரட்டரி. அப்போ தான் எனக்கு இந்த ஊரில் வந்து ராஜமாணிக்கத்தையும் அவரையும் அதிகமாக தெரியும். அப்போ இந்த கும்பலாங்குண்டில் ஒருத்தர் இருப்பார், அது நானும் ராஜமாணிக்கம் இங்கேருந்து சைக்கிளில் வச்சு ஒரு மிதிச்சு கொண்டு போய் அப்படியெல்லாம் காலகட்டம் இருந்துச்சு. அன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி ஐயர் இந்த பகுதிக்கு ஒரு பெரிய ஆள். உங்களெல்லாம் வச்சு தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் இறுதி நல்ல வலுவாகவும் இருக்கிறது. இன்றைக்கி நாம் சட்டசபைக்கு நிற்கிற சீட்டு கேட்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். இதே மாதிரி வளர்ந்து நாம் அரசியலில் ஈடு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம்.